நிகழ்ச்சியை நாம் தொடங்க இருக்கிறோம். அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை முழுமை செய்வதற்கு சிறு பிள்ளைகள், பெற்றோர், திருச்சபை மக்கள் ஒத்துழைக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இணை ஆயர் வினோபா சின்னத்தம்பி ஐயா அவர்கள் தொடக்க ஜெபம் செய்வார்கள். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே, அன்பு பிள்ளைகள் கர்த்தாவே, இதோ சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கர்த்தாவே, இதோ கிறிஸ்மஸ் மரவிழாவை கொண்டாடும்படியான கிருபை பாராட்டினதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகளை நேசிக்கின்ற கர்த்தர், இந்த நாளிலும் கர்த்தாவே, சிறு பிள்ளைகள் அதற்காக எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சியிலும் அப்பா உம்முடைய வல்ல பிரசன்னம் இருந்ததற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுக்காக கர்த்தாவே, இதோ சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்களும் கர்த்தாவே தங்களை அர்ப்பணித்து கர்த்தாவே பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லா செய்தியையும் இந்த நாளிலே கர்த்தாவே வந்திருக்கிறவருக்கு சொல்லத்தக்கதாகவும் அதன் மூலமாய் கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சியை கர்த்தாவே சந்தோஷத்தோடு கர்த்தாவே ஏற்றுக்கொள்ளவும் இருக்கிறோமா ஜெபிக்கிறோப்பா. பிள்ளைகளை முற்றிலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆம் கர்த்தாவே, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ விழாவிலே உம்முடைய ஆளுகை இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா கர்த்தாவே சத்ருவின் அந்தகார செயலியும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோப்பா. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இந்த கூடாரம் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய பிரசனம் விளங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும் ஆவியானவர்தாமே வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனமையும் மக்களடிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கிறிஸ்மஸ் பாடல், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்ற பாடல் ஒரு சில சரணங்களை சேர்ந்து பாடும். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார். இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டினில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டினில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இப்பொழுது நம்ம எல்லாரையும் வரவேற்கும்படியாய் ஒரு வரவேற்பு நடனம், பரதநாட்டியம் முன்வர அன்போடு அழைக்கிறேன்.
அனைவரையும் வரவேற்ற அன்பு குழந்தைக்கு நன்றி சொல்லுகின்றேன். இந்த மகிழ்ச்சிகரமான நிகழ்வு இன்றைக்கு நடைபெறுவதற்கு முழுமையாக உங்களுடைய ஒத்துழைப்பை தந்த அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குறிப்பாக திருச்சபையின் மக்களை அன்போடு கூட வாழ்த்துவதில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வரவேற்பு நிகழ்விலே நம்மத்திலே வந்திருக்கிற சிறப்பு விருந்தினரை நம்முடைய திருச்சபையின் சார்பிலே வரவேற்பது நம்முடைய கடமை. திரு KS பிரேமானந்த் அவர்கள் OMCA தென் பிராந்தியத்தின் தலைவராக அவர்கள் ஊழியம் செய்து வருகிறார்கள். அதோடு கூட அவர்கள் கனரா வங்கியிலே மார்க்கெட்டிங் ஆஃபீஸராகவும் அவர்கள் இருக்கிறார்கள். எங்களோடு கூட சிறுவர் ஊழியத்தில் பல விதங்களிலே நாங்கள் இணைந்து பணி செய்திருக்கிறோம். அவர்களை இந்த நாளின் இந்த கிறிஸ்மஸ் மரவிழா நிகழ்விலே நான் அழைத்த போது மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் காரைக்குடியிலிருந்து பயணப்பட்டு நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய மேலவாசல் தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பிலே அனைத்து ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் ஆசிரியர்கள் சார்பிலே அன்போடு கூட இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் வாழ்த்து வரவேற்கிறோம். நம்முடைய இணை ஆயர் ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து அருமையான நம்முடைய சிறப்பு விருந்தினரை வரவேற்பார்கள். திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் முடிய. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் முடிய. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லஹேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் வாசித்து முன்னதாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நடனம் ஆடும்படியாக பிகினர் குழந்தைகளை அன்போடு அழைக்கிறேன். பிகினர் டான்ஸ். Cutie cutie two fine,
அழகாக நடனமாடிய குட்டி குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். பிள்ளைங்களோட அவங்க டீச்சர்ஸ் தான் அதிகமாக டான்ஸ் ஆடியிருக்காங்க. தேங்க்யூ. அடுத்தபடியாக ஆனுவல் ரிப்போர்ட் சண்டே ஸ்கூல் சூப்பர்னட். அங்கே வந்திருக்கிற அண்ணனையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். நம்முடைய திருச்சபையின் போதர் அம்மாமார்கள் அவர்களை அன்புடன் வாழ்த்து அறிவிக்கிறேன். நம்முடைய சிஎஸ்ஐ தூய இம்மானுவேல் ஆலய மேலவாசல் இளையோர் திருச்சபை ஞாயிறு பள்ளி ஆண்டறிக்கை 2024. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையினால் இந்த ஆண்டு இறைவாக்கின்படி இறைமைந்த நேசு தமது சிறார் திருப்பணி நம் திருச்சபையில் சிறப்பாய் நடைபெற வழிவகுத்து கொடுத்தார். திருச்சபையின் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை உருவாக்கினார், காரியத்தை வாய்க்க பண்ணினார். இந்த ஆண்டு துவக்கம் முதல் நமது மதுரை ராமநாதபுரம் திருமண்டல இளையோர் திருச்சபையின் பாடத்திட்டங்கள் வாங்கப்பட்டு முறையாக வகுப்புகள் பிரிக்கப்பட்டு அர்ப்பணிப்புடன் நமது திருச்சபையின் அண்ணன் அக்காமார்கள் மூலமாக வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் தங்கள் வகுப்பில் கற்றுக்கொண்ட வேதாகம சம்பவங்கள் மற்றும் வசனங்களை முன்வந்து சொல்லும்போது சிறு சிறு பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றனர். ப்ரீகேஜி முதல் அனைத்து பிள்ளைகளும் வேதத்தை கற்றுக்கொள்ள பாடல்கள், மிஷனரிகளின் வாழ்க்கை வரலாறு, விளையாட்டுகள், வண்ணம் தீட்டுதல், பயிற்சி புத்தகங்கள் இன்னும் பிறவற்றின் மூலமாகவும் வழிநடத்தப்படுகின்றனர். அவ்வப்போது நமது இளையோர் திருச்சபையின் பொறுப்பாளர்கள் ஞாயிறு பள்ளிக்கு வந்திருந்து பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய உணவளித்தும் தேர்வுகள் நடத்தியும் மேலும் உற்சாகமூட்டி வருகின்றனர். நமது திருச்சபையின் அனைத்து நிகழ்வுகளிலும் ஞாயிறு பள்ளி பிள்ளைகள், அண்ணன் மற்றும் அக்காமார்கள் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினர். நமது திருமண்டலத்தின் மூலம் பிபிஎஸ் மற்றும் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சிகளிலும் கலந்து கொண்டனர். விடுமுறை வேதாகம பள்ளி சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கீழமாத்தூர் கிராமத்தில் பிபிஎஸ் நடத்த ஆலோசனை வழங்கிய நமது ஆயர் ரெவரண்ட் ஐ ஜஸ்லராய் ஐயா அவர்களுக்கும் ரெவரண்ட் எஸ்.ஐ. வினோபா சின்னத்தம்பி ஐயா அவர்களுக்கும் எங்கள் நன்றியை உரித்தாக்குகிறோம். ஒவ்வொரு மாதமும் திருச்சபையின் ஞாயிறு பள்ளியோடு இணைந்து 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை மிஸ்டர் டேனியல் ராஜேஷ், மிஸ்ஸஸ் சுகந்தி தனபாலன், மிஸ்ஸஸ் மலர்விழி, மிஸ்ஸஸ் மெரிடா கனடி மற்றும் மிஸ்ஸஸ் செல்வராணி ஞானசேகரன் ஆகியோர் தேவ அழைப்பில் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாய் கிராம திருப்பணியை செய்து வருகின்றனர். ஆகஸ்ட் 3ஆம் தேதி நமது ஞாயிறு பள்ளியின் ஒரு நாள் கூடுகை இந்த ஆண்டு கொடைக்கானலில் நமது ஆயர் ரெவரண்ட் ஜஸ்லராய் அவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது. நமது போதரம்மா திருமதி ஸ்டெல்லா ராய் அவர்கள் எங்களுடன் வந்திருந்து சிறப்பாக எங்களை வழிநடத்தினார்கள். பெருமாள் மலை சிஎஸ்ஐ திருச்சபையின் போதகர் ரெவரண்ட் கேஎஸ் பிரசாந்த் அவர்கள் இன்முகத்துடன் எங்களை வரவேற்று சகல வசதிகளுடனும் சரீரத்திற்கும் ஆத்துமாவிற்கும் உணவளித்து வழிநடத்தி சென்றார்கள். ஒப்படைத்தலின் ஆண்டில் எங்கள் ஒப்படைப்பை ஏற்று போக்கிலும் வரத்திலும் கூடவே இருந்து வழிநடத்திய தேவாதி தேவனுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் எங்கள் நன்றிகளை உரித்தாக்குகிறோம். 18/8/2024 அன்று நடைபெற்ற மதுரை மாநகர வட்டகை மன்ற இளையோர் திருச்சபையின் இலக்கை நோக்கி என்ற தலைப்பில் ஒரு நாள் கூடுகையில் ஞாயிறு பள்ளி பிள்ளைகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மறுமலர்ச்சி அடைந்தனர். ஞாயிறு பள்ளி சார்பாக நமது ஆலயத்தில் அறுப்பின் பண்டிகையில் ஸ்டால் போடப்பட்டு காணிக்கை செலுத்தப்பட்டது. நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அகில உலக ஞாயிறு பள்ளி தினம் கொண்டாடப்பட்டது. பாடல் பாடி, காணிக்கை எடுத்தல், வேத பாடம் வாசித்தல் போன்ற ஆலய வழிபாட்டு செயல்பாடுகளை முன்னின்று செய்தனர். நமது திருச்சபையின் ஆயர் அவர் ஜஸ்லர் ராய் அவர்கள் ஜெபத்தோடு ஆசி வழங்கி கௌரவித்தார்கள். நவம்பர் 17ஆம் தேதி பெண் குழந்தைகளை ஞாயிற்றை முன்னிட்டு ஆலய வழிபாட்டில் கலந்து கொண்டு சிறப்பு பாடல் பாடி தேவனை மேம்படுத்தினார்கள். ஞாயிறு பள்ளிக்கு வரும் பெண் பிள்ளைகள், ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இவ்வருடத்தில் மகிழ்விக்கும் மன்னா திருமண்டல அளவில் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றனர். பியூலா போலின் பிரியா முதல் பரிசாக தங்கம் வென்றார். எங்களுக்கு கலங்கரை விளக்கமாய் தேர்வுக்கு செல்ல வழிகாட்டிய நமது ஐயா ரெவரண்ட் ஜஸ்லராய் அவர்களுக்கும் உறுதுணையாய் நின்ற பெற்றோர், பிள்ளையின் விடாமுயற்சி, ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களின் ஊக்குவிக்கும் வார்த்தைகள் அத்தனையும் வாய்க்க பண்ணின தேவனுக்கே மகிமையை செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் கடைசி நிகழ்வான கேரல் சர்வீஸ் கிறிஸ்மஸ் மரவிழாவில் பங்கு பெற்று ஒவ்வொரு குழந்தையும் நற்செய்தி அறிவிக்கும் உன்னத பணியை பாடல்கள், நடனங்கள், குறுநாடகம், கிறிஸ்து பிறப்பு நாடகம் வாயிலாக கொண்டு சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை என்றெண்ணி திருச்சபையிலும் வீட்டிலும் செல்லும் இடமெங்கிலும் சுமந்து செல்ல நம்மையும் நம் பிள்ளைகளையும் ஒப்படைப்போம். ஒப்படைத்தலின் நிறைவான ஆசீர்வாதத்தை இவ்வாண்டின் நிறைவிற்குள் பெற்றி மகிழ்வோம் என கூறி ஞாயிறு பள்ளி
என் ஆண்டறிக்கையை தேவபாதம் சமர்ப்பித்து அமர்கிறேன். பணிவான ஒரு வேண்டுகோள். இந்த ஆண்டு முழுவதும் ஞாயிறு பள்ளிக்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்பி சிறப்பித்த பெற்றோர்களை நினைக்கிறேன். திருச்சபையின் தூண்களாய் வளர்ந்து வருகிறார்கள் பிள்ளைகள். இன்னும் அநேக பிள்ளைகள் திருச்சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். வந்திருக்கிற பெற்றோர்கள் உங்கள் அருகில் இருக்கும் பெற்றோர்களோடு பேசி எல்லா பிள்ளைகளும் ஞாயிறு பள்ளிக்கு வருவதற்கு நீங்களும் இந்த திருப்பணியை செய்ய உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆண்டறிக்கையை சமர்ப்பித்த மேற்பார்வையாளருக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுது கொரியோகிராஃபிக்காக இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்.
நன்றி. பிரைமரி பிள்ளைகள் நடனமாட மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். பிரைமரி டான்ஸ். தட்டலாமா? சொன்னது எதுக்குன்னா நீங்கள் தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக.
நடனமாடிய பிரைமரி பிள்ளைகளுக்கு நன்றி. இப்பொழுது இன்டர் ஸ்கிட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாம் நாங்கள் நல்லா இருக்கோம் சாம். நீ எப்படி இருக்க சாம்? நானும் நல்லா இருக்கேன்டா. இன்னும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாண்டா, இந்த கிறிஸ்மஸ் வருதுல்ல, கிறிஸ்மஸ் வரேன்டா, அதில் நிறைய ஸ்வீட்ஸு ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி கிறிஸ்மஸுக்கு ஆயத்தமாக ஜாலியாக இருக்கும்டா. நம்ம ஃப்ரெண்டு மெல்வின் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான்லடா, அதனால் அவனுக்கு கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவோம்டா. ஆமாண்டா, எடுத்து கொடுத்துருவோம்டா. சரி, நான் வாங்கின போவோம். வாங்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம்டா. நீ எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. இந்தாடா கிறிஸ்மஸுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ்டா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கடா, நம்ம போதகரையா வராரு. அங்கே பாருங்கடா, நம்ம போதகரையா வராரு. சோத்திரம் பாஸ்டர். சோதரன் தம்பிங்களா, என்ன எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? பாஸ்டர், எங்கள் ஃப்ரெண்டு மெல்வினுக்கு நாங்கள் கிறிஸ்மஸ் சார்பாக ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோம் பாஸ்டர். ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி தான் நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் கிறிஸ்மஸ் காலத்தில் சந்தோஷமாக வச்சுக்கணும். சரி பாஸ்டர். பாஸ்டர், அங்கே 2 பேர் இருக்காங்க பாஸ்டர். வாங்க போகலாம். என்னடா லுக்கு இப்படி பேசிட்ட? ஏன்டா? போடா, இன்னும் உன்கிட்ட பேசவே மாட்டேன்டா. நீ என்கிட்ட பேசாதடா, போடா. ஸ்தோத்திரம் தம்பி. ஸ்தோத்திரங்கய்யா. என்னது 2 பேரும் சண்டை போடுற மாதிரி இருக்கு? ஆமாங்கய்யா, நான் சொல்கிறதே பேச கேட்க மாட்டேன்யா. நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறேயா. சரி, 2 பேரும் விட்டு கொடுத்து போனாம்ல. அப்படிங்கய்யா. நம்ம இயேசு கிறிஸ்து சமாதானக்காரனர். அவர் நம்ம எல்லோரும் சமாதானமாக இருக்கணும் தான் விரும்புகிறாரு. சரிங்கய்யா, நாங்கள் இனிமேல் விட்டு கொடுத்தே போகிறோம்யா. சரி, உங்களுக்குள்ளேயே நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கோங்க. சரிங்கய்யா. பாஸ்டர், நம்ம இயேசுவோட வருகையே கிறிஸ்மஸ்னு கொண்டாடுறோம். 2ஆம் வருகை எப்படி பாஸ்டர் வரும்? இயேசு கிறிஸ்துவோட 1ஆம் வருகையில் நம்ம மனுஷகுமாரனாக வந்தார். அதை நம்ம கிறிஸ்மஸ்னு கொண்டாடுறோம். அது நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தருது. 2ஆம் வருகையில் அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறாரு. அதோட நம்ம சந்திக்க ஆயத்தப்படணும். நம்ம எப்படி பாஸ்டர் ஆயத்தமாக இருக்கிறது? உங்கள் எல்லாருக்கும் ஆவின் கனினா என்னன்னு தெரியும் தானே? தெரியும் பாஸ்டர். சரி, அதை சொல்லுங்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். சரி, உங்கள் எல்லாருக்கும் ஆவியின் கனிகளை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, இதை நம்ம வாழ்க்கையில் கை கொள்ளவும் செய்யணும். ஏழைகளுக்கு உதவி செய்யணும், எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, கிறிஸ்மஸ் காலத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா நாள்லேயும் நம்ம எல்லாரோட அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருக்கணும். நம்ம கிறிஸ்துவோட வாழ்ந்து காட்டணும். அப்போ தான் நம்ம உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக முடியும். சரிங்க பாஸ்டர். சரி, ஆவின் கனியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்போ நீங்கள் எல்லோரும் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாயிட்டீங்க தானே? ஐட்டம் பாஸ்டர். எல்லாருக்கும் இனிய ஹாப்பி நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் தான் நியூ இயர் வரும். எங்கள் இன்டர் பசங்களுக்கு மட்டும் நியூ இயருக்கு அப்புறம் கிறிஸ்மஸ். இன்டர் பசங்களுக்கு வாழ்த்துக்கள். டீச்சர்ஸ் பாடல் பாட மேடைக்கு வாருங்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கிறிஸ்மஸ் செய்தி அளிக்க டீச்சர்ஸ் சாங்.
இரவினில் பணிவேளையில் பரநேசு மண்ணில் உதித்தார். மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே அதிபனேசு பாலம் பிறந்தார். நள்ளிரவினில் பணிவேளையில் பரநேசு மண்ணில் உதித்தார். மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே அதிபனேசு பாலம் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். முன்னணியில் பிறந்தாரே, முன்னணியில் பிறந்தாரே, பெத்லகேமில் பிறந்தாரே, முன்னணியில் பிறந்தாரே. வானதூதர் பாட சேனைகள் கூட மகிமையின் இயேசு பிறந்தார். வானதூதர் பாட சேனைகள் கூட மகிமையின் இயேசு பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார்.
அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சிகரமான நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை மாமிசமாக இந்த உலகத்தில் வந்ததை கிறிஸ்மஸாக அனுசரிக்கின்ற நாம் இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியான செய்தியை நம் மத்தியிலே வந்திருக்கிற சிறப்பு செய்தியாளர் மூலமாக நாம் கேட்க இருக்கிறோம். மறுபடியுமாக அவர்களை நம்முடைய ஆலயத்தின் சார்பிலே, ஞாயிறு பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்கள் சார்பிலே அன்போடு கூட வரவேற்று ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட இணைந்து இந்த ஞாயிறு பள்ளி நடத்துகின்ற கிறிஸ்மஸ் மர விழாவிலே பிள்ளைகளுடைய எல்லா விதமான காரியங்களை பார்க்கும்படியாக கடவுள் கொடுத்த வாய்ப்பிற்காக இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த குருசேகரத்தினுடைய தலைவரும் நம்முடைய திருமண்டத்தினுடைய இணை பொருளாளருமாக இருக்கின்ற போதகர் ஐயா ஜெஸ்லர் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய குடும்பத்தின் மேல் மிகுந்த கரிசனையோடு ஊழியத்திலும் குடும்பத்திலும் எங்களை உற்சாகப்படுத்துகின்ற ஜெபிக்கின்ற போதகரம்மா ஸ்டெல்லா பொன்மணி அம்மா அவர்களுக்கும், தம்பிமார் 2 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் பதிவு செய்கின்றேன். திருச்சிவினுடைய இணை ஆயர் ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் பயிற்சி குருவானவர் அவர்களையும், இந்த ஞாயிறு பள்ளி பொறுப்பாளர், ஆசிரியர்கள், வந்திருக்கின்ற சபையினுடைய மூப்பர்கள், பெற்றோர்கள், உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தம்பிமார், அப்படியே என்னை பார்க்குறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி? சரி, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கிறிஸ்மஸ் மரத்தின விழா வாழ்த்துக்கள்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் பெரியவங்களும் பக்கத்தில் பாருங்கள். வந்ததுலேருந்து ஏதோ தூங்க போகிற மாதிரியே உட்காந்துருக்கீங்க. கிறிஸ்மஸ் மர விழா தின வாழ்த்துக்கள். எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணலாம்? ஐயாட்ட கேட்டேன், ஐயா பிள்ளைங்கள்லாம் பாட்டு நடனம் ஸ்கிட்லாம் போட்டாங்க, ஒரு பிள்ளை கூட வசனம் சொல்லையேன்னு கேட்டேன். ஐயா சொன்னாங்க, நீங்கள் சொல்ல போகிறதுனால எல்லாத்தையும் நிப்பாட்ட போகிறோம் அப்படின்ட்டாங்க. ஒரு பிரசங்கியாரை இதே மாதிரி நிறைய இடங்களுக்கு கூப்பிட்டாங்க. அந்த பிரசங்கியார் போகிற இடத்துலலாம் நல்லா பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் என்னென்னா நேரங்காலம் பார்க்காம உற்சாகப்பட்டு உங்களை மாதிரி உற்சாகமாக இருந்தவொன்னே ரொம்ப நேரம் பேச ஆரம்பிச்சிருவார். அவங்க வீட்டுக்காரம்மா வீட்டில் வந்தோன்னே திட்டுவாங்க, ஏன் ஊழியக்காரரு ஒரு டயத்தில் நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், நீங்கள் பாருங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, பின்னாடி எல்லோரும் எந்திரிச்சு போய்கிட்டே இருக்காங்கன்ட்டு. அம்மா நான் சரியாக முடிக்கணும்னு தான் நினைக்கிறேன், அம்மாமார் முன்னாடி உட்காந்து என்னையவே பார்த்துட்ருக்காங்களா, அதனால் உற்சாகமாக பேசி டைம் போகிறதே தெரியல அப்படின்னாங்க. உடனே அவங்க வீட்டுக்காரம்மா பயிற்சி கொடுத்தாங்க. ஐயா நீங்கள் கரெக்டாக ஆரம்பிங்க, வாட்சை பார்த்துக்கிறங்க, சரியாக 20 நிமிஷம் ஆனோடனே பிரசங்கத்தை நிப்பாட்டிட்டு ஜெபம் பண்ணுங்க, சரியாக இருக்கும்னாங்க. வீட்டில் 6 நாளும் அதே மாதிரி காலையில் செஞ்சு பார்க்குறாரு, சரியாக இருக்குது. 7வது நாள் அடுத்த இடத்துல போய் பிரசங்கம் பண்ண போகிறாரு, பண்ணிக்கிட்டே இருக்கார். 20 நிமிஷம் ஆகுது. அவர் பாட்டுக்கு மறுபடியும் எப்பவும் போல் 45 நிமிஷம் முடிச்சுட்டு வீட்டில் வந்தோன்னே அந்த அம்மா சத்தம் போட்டு, உங்களுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை, நீ எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க போங்க, பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. அவர் மறுபடியும் சொல்கிறார், இன்றைக்கும் ஒரு அம்மா என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப உற்சாகமாக கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் பாட்டுக்கு பேசிட்டேன், நிப்பாட்ட முடியலன்னாங்க. உடனே அந்த அம்மா இன்னொரு நாள் ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க, ஒரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. ஆரம்பித்த உடனே ஒரு சாக்லேட்டை கொடுத்தாங்க. உடனே அந்த ஐயா சாக்லேட்டை வாயில் போட்டுக்கிட்டாரு. நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள், சாக்லேட் எப்போ உங்கள் நாக்கில் விட்டு கரைஞ்சி போகுதோ அப்போ நிப்பாட்டிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி பண்ணுறாரு, சரியாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குமா, நான் நிப்பாட்டிடுறேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் அதே மாதிரி பிரசங்கம் பண்ணுற கூட்டு போகிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாரு, கரெக்டாக 20 நிமிஷம் அந்த அம்மா வாட்சை பார்த்துட்ருக்காங்க, நிப்பாட்டலை, பேசிக்கிட்டே இருக்கார். எப்பவும் போல் 45 நிமிஷம் முடிஞ்சவொடனே வீட்டில் வந்து ஒரே சண்டை, என்னையா நீ, நான் எவ்வளவு பயிற்சி கொடுத்தாலும் நீ நிப்பாட்ட மாட்டேங்கிற, இன்றைக்கி நான் எவ்வளோ பயிற்சி கொடுத்து அந்த சாக்லேட்டை சாப்பிட சொன்னேன் அப்படின்ட்டு, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. என்ன அப்புறம் ஏன் நிப்பாட்டலை? இல்லைம்மா, நான் எப்பவும் போல் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாக்லேட் எடுத்து வாயில் போட்டு நான் சப்பிக்கிட்டே நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அது கரையில் உள்ளே இருந்து கோட்டு பட்டனு சாக்லேட்டுக்கு பதிலாக பட்டனை எடுத்து போட்டேன், அது கரையவே இல்லைன்னாரு. அதனால் 45 நிமிஷம் வர போகாதுன்னு நினைக்கிறேன்.
ஒரு சின்ன தம்பி தங்கச்சி 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் பேர் ஜக்கு, இன்னொருத்தன் பேர் சுக்கு, ஒரு பொண்ணு பேர் டிக்கா. பேர் என்ன? ஜக்கு, ஜுக்கு, டிக்கா. நான் முடிஞ்சோடனே அந்த கொஸ்டின் கேட்பேன். ஆமாம், அந்த 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. டே என்னடா இந்த வாட்டி நமக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்தால் என்னடா கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதில் ஒரு பையன் சொன்னான், நான் வந்தோடனே ஒரு அழகான கார் கேட்க போகிறேன் அப்படின்னா. நான் கார் கேட்டு எப்படியாவது சாண்டா கிளாஸ்கிட்ட கிறிஸ்மஸ் தாத்தாட்ட நான் கேட்டு வாங்கிடுவேன் அப்படின்னா. சுக்கு சொன்னால், எனக்கு ஒரு வயலின் வாங்கணும்னு ரொம்ப ஆசை, நான் கிறிஸ்மஸ் தாத்தாட்ட அதை கேட்க போகிறேன் அப்படின்னா. உடனே டிக்கா அந்த பொண்ணு சொல்லிச்சு, எனக்கு அழகான ஒரு பொம்மை டால் வேணும், நான் அதை கேட்க போகிறேன்னு சொன்னான். 3 பேரும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க அப்பா வந்தாங்க. நம்ம உள்ளே எல்லாம் டெக்கரேட் பண்ணணும், கிறிஸ்மஸ் தாத்தா வரப்போகிறாங்க, நம்ம வெளியில் போய் கொஞ்சம் நேரம் விளையாடுவோன்ட்டு வெளியில் போனாங்க. வெளியில் போய் 3 பிள்ளைங்களும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப உற்சாகமாக சைக்கிள் அங்கங்கேயும் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. பிள்ளைங்க சந்தோஷமாக அந்த பக்கம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு வீட்டு வாசலில் குப்பை எடுக்கிற குப்பை லாரி வந்துச்சு. அதிலேருந்து ஒருத்தர் வந்து அந்த வீட்டில் குப்பையை எடுக்கிறதுக்காக அந்த டப்பாவெலாம் எடுத்தார். அவர் பேர் ராபர்ட். உடனே இந்த 3 பிள்ளைங்களுடைய அப்பா சொன்னாங்க, ராபர்ட் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாட போகிறீங்க அப்படின்னு. கொண்டாடணுங்கய்யா. என்னென்ன வாங்க போகிறீங்க? ஐயா 2 வருஷமாக என் பையன் கிறிஸ்மஸுக்கு சைக்கிள் கேட்டுக்கிட்டு இருக்கான், இந்த பிள்ளைங்க ஓட்டுற மாதிரி ஒரு அழகான சைக்கிள் வாங்கி கொடுக்கணுன்னு ஆசை, ஆனால் இந்த வருஷமும் என்கிட்ட காசு இல்லை, எப்படி வாங்கிறதுன்னு தெரியலைன்னு சொன்னார். கொஞ்சம் நேரம் கழித்து அவர் குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார். எப்பவும் போல் சாண்டா கிளாஸ் அந்த வீட்டுக்கு வந்துட்டார். ரொம்ப சந்தோஷம், பிள்ளைங்கள்லாம் பயங்கரமாக ஜாலியாக ஆடுறாங்க. அவர் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரே கொண்டாட்டம், ஆடி சந்தோஷப்படுறாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா சொல்கிறாரு, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு என்கிட்ட வந்து காதில் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. முதல்ல ஜக்கு போகிறான். கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா கிளாஸோட காதில் சொல்கிறான், எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு. அடுத்ததாக 2வது பையன் போகிறான், அவனும் போய் காதில் சொல்கிறான். 3வது பொண்ணு போகிறாங்க, அவங்களும் போய் காதில் சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனே சாண்டா கிளாஸ்க்கு ஒரே ஆச்சரியம். உடனே அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க, உங்கள் பிள்ளைங்க 3 பேரும் என்ன கேட்டாங்கன்னு தெரியுமா? தெரியாது. உங்கள் 3 பிள்ளைங்களும் சேர்ந்து ஒரே காரியத்தை கேட்டிருக்காங்கன்னாங்க. இவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, வாய்ப்பே இல்லை, இந்த 3 பிள்ளைகளும் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று வடக்கு எழுதுச்சுன்னா ஒன்று தெற்க எழுக்கும், வாய்ப்பு இல்லை. ஒருத்தன் அது கேட்டான்னா இது கேட்பான், எது மாறி மாறி தான் கேட்பாங்க. 3 பொருள் கேட்டாலும் பரவாயில்ல, 3 பேரும் சேர்ந்து ஒரு பொருள் கேட்குறதுக்கு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சொன்னாங்க. அப்போ கிறிஸ்மஸ் தாத்தா சொன்னார், இந்த 3 பிள்ளைங்களும் ஒரு சைக்கிள் கேட்டிருக்காங்க. அந்த சைக்கிள் எதுக்குன்னா, உங்கள் வீட்டில் வந்து குப்பை எடுக்கிற அந்த ஐயா ராபர்ட் ஐயா கேட்டாராம், அதற்காக கேட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். 3 பிள்ளைங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கரிசனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கேட்ட அந்த சைக்கிளை வாங்கி கொடுத்தார்கள். ராபர்ட் ஐயாவை வர சொல்லி அவங்க கையில் கொடுத்தாங்க. எனக்கு அன்பான தம்பி தங்கச்சி, அன்பான பெற்றோர்களே, இந்த கிறிஸ்மஸ் என்பது நம்முடைய கொண்டாட்டம் அல்ல, நாம் மற்றவர்களோடு இணைந்து கொண்டாடுகின்ற கொண்டாட்டம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகின்ற நற்செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை மட்டும் மிக சுருக்கமாக சொல்லி இந்த செய்தி வேளையை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக நடந்த நிகழ்வை குறித்து சொல்லப்படுகிறது. யோசேப்புக்கு மனைவியாக மரியாள் நியமிக்கப்படுகின்றாள். நியமிக்கப்பட்ட பொழுது அவர்கள் 2 பேரும் நாசரேத்து என்ற ஊரிலே இருக்கின்றார்கள். அப்பொழுது ராஜாவினால் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அவர்களுடைய சொந்த ஊரிலே குடிமதிப்பு எழுத வேண்டும், குடும்ப கணக்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, யோசேப்பும் தனக்கு மனைவியாக நிச்சயிக்கப்பட்டிருக்கின்ற மரியாளும் சேர்ந்து குடிமதிப்பு எழுதும்படியாக பெத்லெகேமிற்கு சென்றார்கள் என்று சொல்லி. அந்த பெத்லெகேமிலே போன பொழுது நீங்கள் ஒன்று காரியத்தை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். மரியாள் ஒரு பாரம்பரியமான ஒரு நல்ல குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண். யோசேப்பும் ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலே ஒரு செல்வந்தனாக இருந்தவன் தான். ஏனென்று சொன்னால்
அந்த காலத்திலே அவன் தச்சு தொழிலில் பார்க்கின்ற ஒருவனாக இருந்தான். தச்சு தொழில் என்பது நல்ல வருமானமுடைய ஒரு தொழில். 2 பேரும் அந்த இடத்திலிருந்து பெத்லெகேமிற்கு கடந்து செல்கின்றார்கள். நாசரேத்திலிருந்து பெத்லெகேமிற்கு 90 மைல் என்று சொல்லப்படுகிறது. சுமார் 150 கிலோமீட்டர். அந்த காலத்தில் பஸ்ஸு, ஆட்டோ, ஆம்புலன்ஸ்லாம் கிடையாது. அந்த காலத்தில் அவங்க ஒன்று நடந்து போயிருக்கணும், இல்லை என்று சொன்னால் அவர்கள் கழுதையிலே போயிருக்க வேண்டும். ஒரு 4 நாள் பிரயாணப்பட்டு செல்லுகின்றார்கள். அவர்கள் போன இடத்திலே ஒரு சத்திரத்திலே ஒரு லாட்ஜுக்கு போகிறாங்க. அந்த குலவழக்கத்தின்படி அங்கு அவர்களுடைய குடும்பத்தாருக்கு சொந்தமான சத்திரங்கள் தங்குகின்ற இடங்கள் இருக்கின்றது. யோசேப்புக்கு ஒருவேளை அவருக்கு சொந்த வீடு இல்லாமல் இருந்திருக்கும். எனவே அவர்கள் சத்திரத்தை நாடி போகின்றார்கள். அங்கே எல்லாருமே குடிமதிப்பெழுவதற்காக அங்கே வர்றதுனால இடம் இல்லாமல் போய்விட்டது. அந்த இடத்திலே அவர்கள் உள்ள ரூமில் இடம் இல்லைன்னு சொன்னோடனே அந்த சத்திரத்தினுடைய பொறுப்பாளர் சொல்லுகின்றார், இங்கே இடம் இல்லை, வெளியில் நீங்கள் மாடு தொழுவத்திலே அந்த மாடுக்கு தீவனம் போடுகின்ற இடத்திலே இடம் இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் ஒருவாறு இப்படியாக யோசித்து பார்க்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவர்களுக்கு அந்த நற்செய்தியை சொன்னது மேய்ப்பர்களுக்கு, வெளியிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்களுக்கு. ஒருவேளை அவர்கள் அந்த நற்செய்தியை கேள்விப்பட்டு இவர்கள் சத்திரத்திற்குள்ளே ரூம்குள்ளே இருந்திருந்தால் பொறுப்பாளர் உள்ள விட்டிருக்க மாட்டார். எல்லாரும் இந்த சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தின் மூலமாக அவர் உள்ளே இருந்து வெளியில் வருகிறார் என்று சொல்லி நான் பார்க்கின்றேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காரியத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். கால் டு ஒபே த ஆர்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துமஸ் கொண்டாட போகின்ற உங்களையும் என்னையும் குறித்து நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். ஒவ்வொரு வருடமும் நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சியை மிகுந்த சிறப்பாக கொண்டாடுவதற்கு நாம் முயற்சி எடுக்கின்றோம். ஆனால் நமக்குள்ளாக ஒவ்வொரு வருடமும் ஒரு விரக்தி காணப்படுகின்றது, ஒரு நிறைவில்லாத தன்மை காணப்படுகிறது. வசனம் சொல்கிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன ரட்சிப்பை, இழந்து போனதை, ஏதோ ஒன்றை இழந்து நாம் நிற்கின்றோமே, அதை திரும்பவும் கொடுக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்திருக்கின்றார். அந்த நிறைவு நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக, நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக, இல்லத்திற்குள்ளாக உண்மையாகவே இருக்கும் என்று சொன்னால் இது ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்படுகிறது. அந்த யோசேப்பும் மரியாளும் ஒரு பிரசவ காலம் நேரிடுகின்றது. சப்போஸ் அவங்க 4 நாள் கடந்து போய் அந்த இடத்துல போன உடனே அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு. நம்ம இந்த காலத்தில் ஒரு பெண் கருவுற்று இருக்கிறாள் என்று சொன்னால் 5ஆம் மாதத்துல இருந்தே, அம்மா எந்திரிச்சிடாத, நடந்துடாத, உட்காந்துடாத, டக்குன்னு உட்காந்துடாத, டக்குன்னு எந்திரிச்சிடாத. ஆனால் அந்த அம்மாவை என்ன பண்ணியிருக்காங்க, 150 கிலோமீட்டர் ஒரு பிரயாண பாடுகையிலே கொண்டு வந்து அப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்தை அவர்கள் செல்லும்படியாக அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக கணவனும் மனைவியுமாக அகஸ்திராயினால் உருவாக்கப்பட்ட கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படுகின்றார்கள். நீங்கள் போய் குடிமதிப்பு எழுதணும்னு சொன்ன உடனே அவர்கள் கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றார்கள். நீங்களும் நானும் பல நேரங்களிலே அரசாங்கம் கொடுக்கின்ற கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதில்லை, திருச்சபை கொடுக்கின்ற கட்டளைகளுக்கு, சட்ட ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படிவதில்லை, அல்லது நம்முடைய மேலதிகாரிகள் நமக்கு கொடுக்கின்ற கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகின்றது, நீங்கள் மேலானவர்களுடைய அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவளாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவளாக, அல்லது என்னுடைய இல்லத்திலே உள்ளத்திலே கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற உண்மை தன்மை இருக்குமானால் நீங்கள் மேலானவர்களுடைய அதிகாரங்களுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். அந்த நாளிலே அப்படிப்பட்ட பாடுகளின் மத்தியிலே அவர்கள் அந்த இடத்திலே கட்டளையை கீழ்ப்படிந்து நடந்தார்கள். இரண்டாவதாக நான் சொல்லுகின்றேன், a call to submit yourself. நீங்கள் உங்களை ஒப்படைப்பதற்கு எதற்காக என்று சொன்னால், டு காட்ஸ் வில், ஆண்டவருடைய சித்தத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்படைக்க அழைக்கப்படுகின்றீர்கள். நாசரேத்தில் குழந்தை பிறக்கணுங்கிறது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. தீர்க்கதரிசிகள் முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஓ பெத்லெகேம் என்ற சிற்றூரே, உன்னிடத்தில் ராஜா
பிறக்கப் போகின்றார். அவங்க 2 பேரும் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் பெத்லகேமிலே ராஜா பிறந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியும்படியாக அழைக்கப்படுகின்றோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய முழு சித்தத்திற்கு உங்களை உட்படுத்தும்படியாக அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி, இழந்து போனதை தேடுகின்ற அனுபவம், ஒரு நிறைவான அனுபவத்திற்குள்ளாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முழுமையாக ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்படைக்க அழைக்கப்படுகின்றீர்கள். எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகின்றார், உன்னுடைய மனதினுடைய யோசனைகள், மனிதனுடைய யோசனைகள் எல்லாவற்றையும் புறம்பாக தள்ளிவிட்டு என்னுடைய சித்தத்திற்கு ஒப்படை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் மூலமாக மிக தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நீங்களும் நானும் பல நேரங்களிலே நம்முடைய சுய புத்தியின் மூலமாக அல்லது மனிதனுடைய பலவிதமான யோசனைகளின் மூலமாக பல நேரங்களிலே சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் முடிஞ்சு போய் எல்லாம் கையை உடைஞ்சு கால் உடைஞ்சு போ அப்படின்னு சொன்ன பிறகு தான் அதுக்கப்புறம் மேலவாசல் இம்மானுவேல் சர்ச்சினுடைய ஆல்ட்ரு ஞாபகம் வரும். ஐயோ அங்கேயாவது போவோம். எல்லா சித்தமும் அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் நாசமாக போய் உட்காந்துருக்கும் போது எங்கே ஞாபகம் வரும்? ஆண்டவர் உன்னை முழு சித்தத்திற்கு, கடவுளுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கும்படியாக அழைக்கின்றார். 3வது தலைப்பு, a call to move for get blessings. நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு நகர்வை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அந்த நகர்வு என்னவென்று சொன்னால் நாசரேத்திலிருந்து பெத்லகேமிற்கு சென்ற நகர்வு. அவர்கள் அந்த இடத்தில் இல்லாமல் ஒரு பிரச்சனை, அவங்க போன இடங்களில் தண்ணி கிடச்சிருக்குமான்னு சொல்ல முடியாது. மேடு பள்ளங்களாக இருந்திருக்கும், வனாந்திர வழியாக இருந்திருக்கும். 150 மைல்கள் அவர்கள் கடந்து வந்திருக்கின்றார்கள். ஆண்டவர் ஆசீர்வாதத்திற்கு முன்பாக உன்னிடத்திலே ஒரு சின்ன நகர்வை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நீ சில இடத்திலிருந்து மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நாசரேத்திலிருந்து ஆண்டவர் உன்னை பெத்லகேமுக்கு அழைக்கின்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், நமக்கு தெரிந்த ஒரு பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை 2 குமாரர்கள் இருக்கின்றார்கள். அதிலே இளையவன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்தியை பிரித்து வாங்கி கொண்டு வசனம் சொல்லுகிறது, தகப்பனை விட்டு தூரமாக செல்கிறான் என்று சொல்லி. அவன் தூரமாக சென்ற பிறகு ஆஸ்தியை அழித்து அவனுக்கு குறைவு உண்டானது என்று சொல்லப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெரியவர்களாக இருக்கலாம், சபையின் மூப்பர்களாக இருக்கலாம், 3 தலைவர் முறையாக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். நீ குறைவு பெற்றிருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய தகப்பனை விட்டு தூரமாக நின்று கொண்டிருக்கிறாயா என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். தகப்பனை விட்டு ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு தூரமாக போனான். நீயும் நானும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு, அவருடைய பார்வையை விட்டு சில நேரங்களில் நாம் தூரமாய் நிற்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் உண்டாகும். ஆஸ்தியை அழித்துக் கொள்கின்ற நிலைமை உண்டாகும். அழிவுக்கு நேராக செல்லுகின்ற நிலைமை உண்டாகும். அவன் போய் அந்த இடத்துல நல்லா தம்பி கவனிச்சு பாருங்க, அந்த சின்ன குமாரன் போய் ஆஸ்தியெல்லாம் அழிஞ்ச பிறகு அவனுக்கு பசி உண்டாகுது. ஒரு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு குடியானவருடைய வீட்டில் வேலைக்கு போகிறான். அங்கே பன்னி மேய்க்கிற வேலை கொடுக்குறாங்க. அங்கே பன்னி மேய்க்கும் பொழுது வசனம் ரொம்ப நல்லா சொல்லுது, அந்த பன்னியை மேய்க்கின்றவன் அந்த இடத்துல பார்க்கின்றான், அந்த பன்றி சாப்பிடுகின்ற சாப்பாட்டுக்கு ஆசைப்படுகின்றான். நீயும் நானும் சில நேரத்தில் பன்றி சாப்பிடுகிற உணவிற்கு நாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நீ யாருக்கும் தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்ற காரியம் பன்றி சாப்பிடுகின்ற உணவை போன்றது. நீ அதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. உன்னுடைய தகப்பன் உனக்கு செல்வந்தனாக 3 வேளையும் உணவளித்து மிகுந்த மகிழ்ச்சியாய் வைத்திருந்தான். அதை விட்டு இளைய குமாரனை போல சில நேரத்தில் உன்னை பாடுபடுத்தி கொண்டிருக்கின்ற சில ஆசைகளுக்கு உட்படுத்தி கொண்டு பன்றி சாப்பிடுகின்ற உணவை போல ஏதோ ஒன்றிற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அவனுக்கு குறைவு ஏற்பட்ட பொழுது, ஒரு மிருகத்தோடு, தீட்டுப்பட்ட மிருகத்தோடு அவன் போட்டி போடுகின்ற பொழுது, அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த தராதரம் குறைந்த பிறகு அவன் உணர்வடைகின்றான். நீங்கள் வீட்டில் போய் தயவு செஞ்சு இன்னைக்கு இந்த பகுதியை நம்ம வாசித்த பகுதி திரும்ப வாசித்து பாருங்க. சொல்லப்படுகிறது, அவன் புத்தி தெளிந்து எழுந்து புறப்பட்டு தன்னுடைய தகப்பனை நோக்கி போகின்றான். ஆண்டவர் நாசரேத்திலிருந்து உன்னை பெத்லகேமுக்கு அழைக்கின்றார். நீ எந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறியோ, பன்றியினுடைய உணவை ஆசைப்பட்டு கொண்டிருந்து இருப்பாய் என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து நீ புத்தி தெளிந்து எழுந்து புறப்பட்டு பிதாவாகிய கடவுளை நோக்கி வருவாய் என்று சொன்னால் எதிர்ப்புறமாக ஆண்டவர் வந்து, அவர் ஓடி வந்து
தன்னுடைய மகனை கட்டி அணைத்து மனதுருகி அவனுக்கு முத்தம் செய்கின்றார். ஆண்டவர் உன்னை அணைத்துக் கொள்ளும்படியாக பின்னாடி வசனம் சொல்லுது, அவனுக்கு பெரிய விருந்து பண்ணுகின்றார், முத்திரை மோதிரத்தை கொடுக்கின்றார். அவனை முன்னிலைமை வாட்டிலும் பின்னிலைமையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். உனக்கு நிறைவான மகிழ்ச்சி, இந்த கிறிஸ்மஸினுடைய முழுமையான சமாதானம் நிறைவு வேண்டும் என்று சொன்னால் நீ நாசரேத்திலிருந்து பெத்லகேமிற்கு நகரும்படியாக நீ எதை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பிடிச்சி வச்சிருக்கிறியோ, அது உன்னுடைய பதவியா அல்லது பொருளாசையா இல்லை என்னுடைய படிப்பா உன்னுடைய செல்வமா எதுன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ அதுக்காக கொண்டாடிக்கிட்டு இருக்க. அதை விட்டுட்டு நீ கடவுளிடமாக திரும்பும்படியாக ஆண்டவர் உன்னை அழைக்கின்றார். அப்படிப்பட்ட அழைப்பிற்கு நீ ஒப்படைப்பாய் என்று சொன்னால் உண்மையாகவே ஒரு நிறைவான மகிழ்ச்சி, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கின்ற அனுபவம், ஆண்டவர் கொடுக்கின்ற ரட்சிப்பின் அனுபவம் முழுமையாக உன்னை பாதுகாக்கும். ஆண்டவருடைய சந்நிதியிலே கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கின்ற இடத்திலே கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவர் உங்களோடு கூட மிக தெளிவாக பேசியிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். பன்றியினுடைய உணவிற்கு ஆசைப்பட்டு நீ அந்தரங்கமாக செய்து கொண்டிருக்கின்ற காரியங்கள், பன்றி சாப்பிடுகின்ற உணவைப் போல நீ உன் நண்பர்களோடு செய்து கொண்டிருக்கின்ற சின்ன சின்ன காரியங்கள், தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் சொல்லை கேட்காமல் டிவியிலையும் அல்லது செல்போன்லையும் கேம்ஸ்லையும் நீ வைத்து கொண்டிருக்கின்ற அனுபவங்கள், ஆண்டவர் உன்னை புத்தி தெளிந்து எழுந்து ஓடி வரும்படியாக அழைக்கின்றார். ஆண்டவர் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். எந்த நிலையில் பிடிச்சி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கியோ, மனதினுடைய யோசனைகள், பதவிகள், பெருமைகள், செல்வம், எதை நீ முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவருக்கு கொடுக்கின்ற காரியத்தை இரண்டாவது வச்சு உன்னை முன்னிலைப்படுத்துகின்றாயோ அதிலிருந்து ஆண்டவர் திரும்பும்படியாக அழைக்கின்றார். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரனாக அந்த உலகத்துக்கு வந்தவரே, இந்த கிறிஸ்துமஸ் மரவிழாவிலே நாங்கள் முழுவதுமாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, நாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நோக்கி நகர்கின்றவர்களாக மாற ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி தங்களை அர்ப்பணிக்கின்ற தம்பி தங்கச்சிமார், ஆசிரியர்கள், பெரியோர்களை நம்முடைய கருத்தை வைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இவர்களை ஆசீர்வதிக்கின்றேன், இவரை வாழ்த்துகின்றேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. வாழ்க்கையிலே இந்த நாள் ஒரு மறுமலர்ச்சியின் நாளாக, ஒரு திருப்பப்பட்ட நாளாக இருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் செய்தியை வழங்கின அருமையான நண்பர்களுக்கு மறுபடியுமாக சபையின் சார்பிலே நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனை பேர் கொடைக்கானல் போனீங்க? கொடைக்கானலில் பெருமாள் மலையில் ஒரு போதரையா அவங்களெல்லாம் ரிசீவ் பண்ணி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா? அந்த போதரையாவோட அண்ணன் தான் இவங்க, சரியா? அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர். காரைக்குடி திருச்சபையிலே நாங்கள் பணி செய்த போது நாங்கள் குடும்பமாக இணைந்து நிறைய திருப்பணிகளை செய்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதற்கு முன்னாடி நாங்கள் 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பிற்பாடு நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அருள் திரு பென் மனோகராஜா ஐயா அவர்களுடைய காலத்தில் பள்ளி அருட்பணியை அதிகமாக நேசித்து செய்திருக்கிறோம். ஒரு வாரம் ஒரு பள்ளிக்கூடத்தில் தங்கி இருந்து ஸ்கூல் மிஷன், இந்த ஸ்கூல் மிஷனில் நானும் பிரேமண்ணாச்சியும் தான் ரவுடி. ரேக்லாண்ட் ஸ்கிட்டு போடும்போது இப்போ இருக்கிற டிப்டி சேர்மன் ரெவரண்ட் ரூஸ்வெல்ட் வந்து ரேக்லாண்டை நடிப்பார். அவர் அடிக்கிற ரவுடி வந்து நாங்கள் 2 பேர் தான். இன்னும் அந்த பழைய மெமரிஸ்லாம் இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. நாங்கள் அப்படி இணைந்து பள்ளி அருட்பணியிலே நடத்தின காலங்கள் உண்டு. இன்றைக்கும் அந்த உறவிலே அவர்களும் சிறு பிள்ளைகள் ஊழியத்திலே அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்கள். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய
சிறு பிள்ளைகளுடைய கலை நிகழ்விலே அவர்களை செய்து கொடுக்க அழைத்த போது மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட வந்து நம்ம மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். மறுபடியும் அன்பு சகோதரனுக்கு நன்றி சொல்லுகின்றேன். இப்பொழுது நிறைவு நிகழ்ச்சி, உங்களுடைய கிறிஸ்மஸ் ப்ளே நிறைவு நிகழ்ச்சியை நாம் காண இருக்கிறோம். அதற்கு பிற்பாடு பரிசளிப்பு நிகழ்வு நடைபெறும். காட்டுவார்கள். மரியாள் தன் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கும் போது தேவதூதன் தரிசனமாகி, பெண்களாகிய நமக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் ஜெப வேலையை மறக்கவே கூடாது. வேலை செய்ததில் நேரம் போனதே தெரியலையே. அச்சச்சோ, ஜெபிக்கணும். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியினால் மரியாள் கர்ப்பவதியான செய்தியை அறிந்த பின் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை செய்து கொண்டிருந்த போது சொப்பனத்தில் தேவதூதன் தரிசனமாகி, மிகவும் சோர்வாக உள்ளதே, சற்று நேரம் ஓய்வெடுப்போம். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவரது உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள். உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. என் ஆத்துமா கர்த்தரை மைமைப்படுத்துகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கலிகூறுகிறது. இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வா, சற்று அமர்ந்து பேசலாம். சொல்ல வேண்டாமா? இதோ
சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், அவரவர் தங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்பது அகஸ்திராயன் கட்டளை. மரியாளே, கேட்டாயா? ஐயோ, நீ வேறு நிறைமாத கற்பனையா இருக்கிறாயே. இந்த நிலைமையில் நாம் எப்படி அவ்வளவு தூரம் பிரயாணம் செல்வது? தயக்கம் வேண்டாம் ஆண்டவனே, தேவன் பலன் தருவார். நாம் செல்லுவோம். புறப்படு மரியாளே, நாம் செல்லுவோம். யோசேப்பும் மரியாளும் கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து பல இன்னல்கள் மத்தியில் பல மைல் தூரம் பிரயாணம் செய்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேமுக்கு சென்றார்கள். அங்கே ஐயோ ஆண்டவனே, என்னால் நடக்க முடியவில்லை. நான் என்ன செய்வேன்? கொஞ்சம் பொறுத்துக்கொள் மரியாளே, அங்கே ஒரு சத்திரம் தெரிகிறது, வா அங்கே போவோம். ஐயா, இவள் என்னுடைய மனைவி. இது இவளுக்கு பிரசவ காலம். தங்குவதற்கு இடம் தாருங்கள் ஐயா. என்ன, தங்குவதற்கு இடமா? இங்கு சத்திரம் நிரம்பி வழிகிறது. வேறு இடம் செல்லுங்கள். அப்பா அப்பா, இவர்களை பார்க்க பாவமாக உள்ளது. நமது மாட்டு தொழுவத்தில் தங்க இடம் கொடுப்போம்ப்பா. சரி, இவர்களை அழைத்து கொண்டு போய் அந்த இடத்தை காட்டு. மிக்க நன்றி ஐயா. காட்சி 6. நள்ளிரவில் கடுங்குளிர் வேளையில் அந்நாட்டு மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை காவல் காத்து கொண்டிருந்த போது, ஏய், என்னப்பா அதற்குள்ளே நெருப்பை மூட்டி விட்டீர்கள்? அட போப்பா, நேற்றை விட குளிர் அதிகமாக இருக்கு. அதான் சீக்கிரமாக நெருப்பை மூட்டி விட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் நீ வர இவ்வளோ நேரம்? என் ஆடுகளை எண்ணி பார்த்துட்டு வந்தேன். இந்த ஆண்டு ஒப்படைத்தல் ஆண்டு. இந்த ஆண்டின் தொடக்கத்திலே என் காரியங்களை ஆண்டவரின் பாதத்திலே ஒப்படைத்தேன். ஆண்டவர் என்னை மேலான ஆசீர்வாதம் பெற செய்தார். அங்கே பாருங்கள், மீண்டும் வெளிச்சமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. ஆமாண்டா, எனக்கும் பயமா இருக்கிறது. ஆமாங்க, எனக்கும் பயமா இருக்கு. பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னரையில் கிடைக்கின்றதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கேட்டீர்களா நண்பர்களே? நம்மை மீட்க இரட்சகர் பிறந்திருக்கிறார். என்னை ரட்சிக்க வந்த இரட்சகருக்கு என் கம்பளியே பரிசாக தருகிறேன். என்னை மீட்க வந்த மீட்பருக்கு என் மந்தையின் கொழுத்தாட்டை காணிக்கையாக தருகிறேன். என்னை தேடி வந்த ஆண்டவருக்கு
இந்த ஒப்பந்தத்தில் ஆண்டில் நான் என்னை நேசிக்க வந்த நேசனுக்கு என் துண்டையை பரிசாக தருகிறேன். வாருங்கள் பெத்லகேமுக்கு செல்லலாம். விஞ்சோதி கண்டன அவர்களச்சம் கொல்லவும் மெய்ப்பர்கள் பாலனை தரிசித்து தங்களது நேசிக்க வந்த நேசகருக்கு என்னை ரட்சிக்க வந்த ரட்சகருக்கு என் கம்பளியே பரிசாக தருகிறேன். என்னை மீட்க வந்த மீட்பருக்கு என் மந்தையின் கொளுத்தாட்டை காணிக்கையாக தருகிறேன். என்னை தேடி வந்த ஆண்டவருக்கு இந்த ஒப்பந்தத்தில் ஆண்டில் நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன். என்னை நேசிக்க வந்த நேசனுக்கு என் துண்டையே பரிசாக தருகிறேன். ஏரோதின் அரண்மனையில் சாஸ்திரிகள் மூவர் ராஜாவை சந்தித்தல். எதற்காக வந்துள்ளீர்கள்? அரசரை காண வந்துள்ளோம். அரசரே வாழ்க. தங்களை காண கிழக்கிலிருந்து 3 சாஸ்திரிகள் வந்துள்ளார்கள். வரச் சொல் அவர்களை. அரசர் அழைக்கிறார். தாங்கள் வந்த நோக்கம் என்ன? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். அவரை பணிந்து கொள்ளவே வந்துள்ளோம். ஆமாம் அரசே, அவரை பணிந்து கொள்ளவே வந்துள்ளோம். என்ன யூதனுக்கு ராஜாவாம்? நான் ஒருவன் ராஜாவாக இருக்க வேறொரு ராஜாவா? யாரங்கே? வேதபாரகரை அழைத்து வா. வணக்கம் அரசே. வேதபாரகரே, யூதாவுக்கு ராஜாவாம், அதுவும் இங்கே பிறந்திருக்கிறாராமே. இந்த சாஸ்திரிகள் ஏதோ பிதற்றுகிறார்கள். உங்கள் வேதத்தில் என்ன கூறுகிற சற்று பார்த்து சொல்லுங்கள். யூதேயாவில் உள்ள பெத்லகேமே பிறப்பார். அது ஏன் என்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து பெறப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது. சாஸ்திரிகளே, ராஜா பிறந்திருப்பது உண்மைதான். நீங்கள் போய் குழந்தையை பார்த்த பின்பு என்னிடம் வந்து சொல்லுங்கள். நானும் வந்து அந்த ராஜாவை பணிந்து கொள்கிறேன். அப்படியே ஆகட்டும் அரசே.
கிறிஸ்மஸ் என்பது இயேசுவின் வருகையின் அர்த்தத்தை உணர்த்தும் நாள். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தவுடன் 2 நிகழ்வுகள் நடந்தன. ஒன்று, இருளில் இருப்பவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். 2வது, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்ற செய்தி பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் ஆசீர்வாதமாக வாழ்வது மட்டுமல்ல, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள். தேவ பிள்ளைகளாகிய நாம் இரட்சகர் இயேசுவை இவ்வுலகம் கண்டுகொள்ளவும் பாவ சாப வியாதியிலிருந்து விடுதலை பெறவும் ஜெபிப்போம். இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் நம்மை சுற்றியுள்ள ஏழை எளியவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகள் செய்து பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைப்போம். நன்றி. ஓகே, மனுஷகுமாரனுக்கு இடம் இல்லை, சத்திரத்தில் இடம் இல்லைப்பா. லோகநாச்சி நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். ஆனால் ஒருத்தர் இல்லாமல் அந்த கிறிஸ்மஸ் முடியாது. யார் வரப்போகிறான்னு சொல்லுங்கள். ஆமாம், தாத்தா தான் வரப்போகிறாரு. தாத்தா வரேன்னு சொன்னார், ஆளையே காணோம். இருக்காரா? பக்கத்தில் இருக்காரா பாருங்க. அட இருங்கப்பா, தாத்தா சும்மா வருவாரா? பாட்டு போட்டானா தாத்தா வருவார். பாட்டு போடுறான். ஒரு பேர் என்னங்க? தாத்தான்னு யாருக்கா பேர் வைப்பாங்களா? தாத்தா உங்கள் பேர் என்ன தாத்தா? செயின்ட் நிக்கோலஸ்ன்னு சொல்கிறாரு. என்ன தாத்தா செயின்ட் நிக்கோலஸ்ன்னு சொல்கிறீங்க? உங்கள் பேர் தான் என்னது? செயின்ட் நிக்கோலஸ் திரும்பி சொல்கிறாருங்க. செயின்ட் நிக்கோலஸ்ன்ற வேர்டை வேகமாக சொல்லுங்கள் பார்ப்போம். திரும்பி வேகமாக சொல்லிகிட்டே இருங்க. செயின்ட் நிக்கோலஸ். ஆமாங்க, செயின்ட் நிக்கோலஸ்னால் சாண்டா கிளாஸ்னு வருது. ஸோ உண்மையான பேர் வந்து செயின்ட் நிக்கோலஸ். அதான் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? டர்க்கியிலேருந்து வராறாங்க. சரி, எதுக்கு வந்திருக்கீங்க? ஸோ அவர் ஊரில் கிறிஸ்மஸ் டைம் அப்போ ஏழை மக்களுக்கு, ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் கிஃப்ட்ஸ் கொடுத்து உதவுவார். மெயினாக கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு, கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள். ஸோ சில்ட்ரன்ஸுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறனால மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஓகே, கிறிஸ்மஸ்னால் கிறிஸ்மஸ் தாத்தா வருவார், எல்லாரும் கிஃப்ட்ஸ் தருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ ஓகேவா, இதுதான் கிறிஸ்மஸ் தாத்தா வராரு. தாத்தா எதுக்கு வந்திருக்கீங்க? இப்போ நீங்கள் கூப்பிட்டாங்க வந்திருக்கேன்றாருங்க. தாத்தாக்கு நகைச்சுவை உணர்வு நல்லா இருக்குது. தாத்தா உண்மையாக சொல்லுங்கள், எதுக்கு வந்திருக்கீங்க? கிறிஸ்து பிறப்போட நற்செய்தியை உங்களோட கூட பகிர்ந்து உங்களோட கொண்டாடுறதுக்காண்டி வந்திருக்காருங்க. தாத்தா அவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா தாத்தா? கஷ்டமா இல்லையா? ஸோ இவர் அவ்வளோ தூரத்துலேருந்து நம்மளுக்கு நற்செய்தியை சொல்கிறாரு. ஸோ நீங்களும் என்ன பண்ணணும்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிறிஸ்துவன் ஒருத்தர் பிறந்திருக்காரு, உங்களை ரசிக்க வந்திருக்காரு, அந்த மாதிரி ஜீசஸை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். ஸோ ஓகேவா? இப்போ டான்ஸ் ஆடலாமா தாத்தா கூட? ஓகே.
ரைட், அமைதியாக உட்காருங்க. நாம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். உட்காருங்க. உட்கார்ந்தா தான் ப்ரைஸ் வேண்டாமா? அப்போ உட்காருங்க. அமைதியாக உட்காருங்க. தாத்தா ப்ரைஸ் கொடுக்க போகிறாரு. அமைதியாக உட்காருங்க. தாத்தா பேர் என்ன சொன்னாங்க? கிறிஸ்மஸ் தாத்தாவா? சாண்டா கிளாஸா? செயின்ட் நிக்கோலஸ். அமைதி. செயின்ட் நிக்கோலஸ் என்பது தான் சாண்டா கிளாஸ் என்று மருவி இன்றைக்கு நாம் சாண்டா கிளாஸ் என்று அழைக்கிறோம். செயின்ட் நிக்கோலஸ் என்பவர் இங்கிலாந்து தேசத்திலே ஒரு பேராயராக பணி செய்தவர். அவருடைய 3ஆம் தலைமுறை இன்றைக்கும் செயின்ட் நிக்கோலஸுடைய அந்த சாண்டா கிளாஸுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செயின்ட் நிக்கோலஸ் என்று சொன்னபோது பிரேமானந்தன் ஒரு தகவலை சொன்னார்கள். வருத்தமான செய்தி அது. இந்த 3வது தலைமுறை செயின்ட் நிக்கோலஸ் 80 வயதிற்கு மேல், ஆனால் கணவனும் மனைவியும் இப்போது பிரிந்து இருக்கிறார்களாம். இந்த செயின்ட் நிக்கோலஸோட 3வது தலைமுறை இன்றைக்கும் இருக்கிறார்கள், ஆனால் கணவனும் மனைவியும் பிரிந்து இருக்கிறார்களாம். ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த செயின்ட் நிக்கோலஸ் குடும்பம் ஒன்றாக சேர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த செயின்ட் நிக்கோலஸ் என்ற பேராயருடைய ஈகை குணம்தான் சாண்டா கிளாஸ் இன்றைக்கி பரிசு கொடுக்கின்றவராக கிறிஸ்மஸ் காலங்களிலே அடையாளப்படுத்தப்படுகிறார். இன்றைக்கும் இப்பொழுதும் நாம் பிள்ளைகள் பரிசுகளை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். ஞாயிறு பள்ளி பொறுப்பாளர் பெயர் பட்டியலை படிக்கும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். தாத்தா, போதகர் மாமார், நம்முடைய சீஃப் கெஸ்ட் இணைந்து இந்த பரிசுகளை வழங்குவார்கள். அமைதி காத்து பரிசுகளை பெற்று செல்ல அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். டீச்சர்ஸ் கடைசியில் இருந்து நம்ம ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாம் கலைந்து செல்லலாம். வெற்றி செல்வன் சாம்வில், பிரின்சி கரோலின், வெற்றி செல்வன் சாம்வில். நான் சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் குட்டீஸ், ஒருவேளை அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாராவது இருந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கலாம். எமியல் பிரிஸ்கா எரிக். அதில் நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். இதை நான் விவரமாக அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஒரு வீடியோவோடு கூட அதை நான் சேர்த்து தெரிவிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி, கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் 24ஆம் தேதி வரை 15 நாட்கள், அதாவது கிறிஸ்து பிறப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகள் அதில் இடம்பெற்றிருக்கும். இரவு 9:30 மணிக்கு தான் அந்த ஆப் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதாவது இன்றைக்கி நீங்கள் அட்டன் பண்ணது ஒரு பேட்டர்ன், ஆனால் இந்த 15 நாளும் தொடர்ந்து அட்டன் பண்ண போகிறது இன்னொரு பேட்டர்ன். விவரங்களாக நான் அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் தெரிவிக்கிறேன். நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் அடுத்த நாள் எழுதுவதில் இடர்பாடு இருக்கும். அதனால் தவறாமல் டெய்லி நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த போர்ஷன் வந்து நான் முதல்ல அனுப்பிடுறேன். அதை நீங்கள் படித்துக்கொண்டு ஒரு சில வசனங்கள் தான், அதாவது ஒரு 10 வசனம் இருக்கும். அந்த 10 வசனத்தையும் படிச்சிங்கன்னா அன்னைக்கு உரிய கேள்வியை ஆன்சர் பண்ணலாம். அதுக்கடுத்த நாள் 10 வசனத்தை படிச்சிங்கன்னா அடுத்த நாளுக்குரிய கேள்வியை அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பயன்படுத்துங்கள். 24ஆம் தேதி வரை கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளித்து இதில் நீங்கள் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும். இதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் தான் நீங்கள் வந்து இந்த பரிசுகளை மிஸ் பண்ணியிருக்கிறீங்க. அதாவது எவ்வளோ வேகமாக பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து உங்களுக்கு முன்னாடி வைக்கப்படுகிற டாஸ்க். அதாவது 15 செகண்டில் அட்டன் பண்ணவங்க பரிசு வாங்கியிருக்காங்க, 16 செகண்டில் அட்டன் பண்ணவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்முடைய ஐக்யூ பவர், ஒரு கேள்விக்கு வேத வசனத்தை எவ்வளவு வேகமாக நம்மளால் பதில் சொல்ல முடியுது அப்படிங்கிறத பரிசோதிக்கிறது தான் இன்றைக்கு நடந்தது. வருகின்ற 15 நாட்கள் நடக்க போகுது. இன்னும் ஒரு சில வித்தியாசமான கோணத்தில் இந்த ஜீசஸ் த மெசஞ்சர் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய காரியங்கள் நம்முடைய திருச்சபை சம்மந்தப்பட்ட நிறைய ஆவிக்குரிய விஷயங்களை இந்த
ஆப் மூலமாக அவங்க நமக்கு தெரிவிக்க இருக்கிறாங்க. ஆகவே ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் திருமண்டல அளவில் இந்த ஆப்போட இன்ஸ்டால்மெண்ட்டை பேராயர் அவர்கள் செய்வதற்கு அதுக்குரிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் முதல் பரிசோதனை நம்மிடத்தில் நேரடியாக அவர்கள் வந்தபடினாலே நம்முடைய ஆலயத்திலிருந்து தான் இந்த அடித்தளம் தொடங்கி இருக்கிறது. ஆகவே வருகின்ற நாட்களே திருமண்டல அளவிலே இதை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த முதல் பரிசும் அவர்கள் நமக்கு நம்முடைய நட்பின் அடிப்படையில் அவர்கள் இந்த பரிசுகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஜீசஸ் த மெசஞ்சர் ஆப் அந்த குழுவினருக்கும் நம்முடைய ஆலயத்தின் சார்பில் நாம் நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து விவரங்களை நான் அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் தெரிவிக்கின்றேன். அதை நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் இந்த இதில் பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதுகாரும் நீங்கள் பொறுமை காத்து இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நாளைக்கு அரையாண்டு தேர்வு எழுதப் போகின்ற நம்முடைய பிள்ளைகளை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஏயா பரிசையை ஞாபகப்படுத்துகிறீங்க. ரைட், கிறிஸ்மஸ் காலத்தின் மகிழ்ச்சி நம்ம நிறைந்திருக்க ஆண்டவர் தொடர்ந்து அருள் புரிவாராக. ஜெபத்தோடு கூட நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பெத்லகேமின் முன்னணியில் பாலகனாய் பிறந்து எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறவரே, எங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறீர், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகளை கண்டு அருமையான பிள்ளைகளை வாழ்த்தி இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை நாங்கள் அனுசரித்திருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியிலே நாங்கள் தொடர்ந்து உமக்கென்று சாட்சிகளாய் வாழ ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும். உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடும் எங்களுடைய அனைத்து ஊழியங்களோடும் குறிப்பாக இந்த பண்டிகை காலத்தின் ஊழியங்களோடும் நிலைத்திருக்க நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நாளை தினத்திலிருந்து தேர்வு எழுதப் போகின்ற அன்பு கண்மணி பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை, ஞாபக சக்தியை, அருளை, ஆற்றலை தந்தரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய தெய்வ பிரசன்னம் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே எங்கள் அனைவரோடும் நிலைத்திருந்து எங்களை ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் உமக்காக கிறிஸ்துவை பரிசளிக்கின்றவர்களாக திகழ ஆண்டவர் கிருபை செய்யும். இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வந்து உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பல்வேறு விதமான பணிகளின் மத்தியிலும் எங்கள் மீது அன்பு செலுத்தி இந்த இடத்துல வந்து அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களையும் அவர்களுடைய ஊழியத்தையும் அவர்களுடைய பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய கிருபையின் கரம் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் குறிப்பாக பரிசு பெற்று புறப்பட்டு செல்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய பெத்லகேம் பாலகன் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய வழிநடத்தல், ஆசீர்வாதம் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். விஷ் எ வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. டீச்சர்ஸ் அப்படியே மேலே வந்துடுங்க. நம்ம ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களை கிஃப்டோட வேகமாக வாங்க டீச்சர்ஸ்.